இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லேண்ட்ல பிளான் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்துட்டோம். பத்திரத்துல இருக்க அளவு வச்சு போடக்கூடாது. டயகனல் செக் பண்ணி போடணும்னு தெளிவா பார்த்தாச்சு. இப்ப இந்த போட்ட பிளான நம்ப அப்ரூவலுக்கு அனுப்பணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளான் அப்ரூவல்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு இங்க பாருங்க. இதுதான் நம்மளுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். ஓகேங்களா? இந்த பிளான்ல இந்த இடத்துல இந்த பிளான் நான் கட்டலாமா? இந்த மாதிரி வீடு கட்டலாமா? அப்படின்னு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் தரணும். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு ஏரியாவுக்குமே ஒரு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. இப்ப சென்னை மாரி ஒரு இடத்துல கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, செட் பேக் டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும். வீட்ட சுத்தி அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அடி 5 அடி இடம் வரணும். அப்படின்ற மாரிலாம் ரூல்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாமே ஃபாலோ பண்ணி நம்ம வீடு கட்டணும். நம்ம மாட்டு இஷ்டத்துக்கு நம்ம இருக்க லேண்ட்ல எவ்வளோ வேணா கட்டலாம் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேக் டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எஃப்எஸ்ஐன்னு இருக்கு. எஃப்எஸ்ஐ பார்க்கணும். செட் பேக் டிஸ்டன்ஸ். எஃப்எஸ்ஐனா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்மகிட்ட வந்து ஒரு அ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ப எவ்வளோ வேணாலும் அடுக்கடுக்கா கட்டிக்கிட்டு போலாம் அப்படின்னு கிடையவே கிடையாது. இப்ப எஃப்எஸ்ஐ வந்து 1.1ன்னு வச்சுக்கோங்க. 1.5ன்னு வச்சுக்கோங்களேன். 1000 இன்டு 1.5ன்னு போட்டீங்கன்னா, 1500 ஸ்கொயர் ஃபீட் வரும். நீங்க இந்த லேண்ட்ல அதாவது இந்த லேண்ட் இருக்குல்ல, இந்த லேண்ட்ல மொத்தமாவே நீங்க கீழ கட்டினாலும் சரி, இல்ல மேல அடுக்கடுக்கா கட்டினாலும் சரி, எவ்வளோ கட்டினாலும் உங்களுடைய பில்டப் ஏரியா வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்ட தாண்டவே கூடாது. நீங்க வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல நான் வந்து 5 மாடி, 6 மாடின்னு கட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு பண்ண முடியாது. கவர்மெண்ட் வந்து சில ரூல்ஸ் குடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் கட்டணும். இவ்வளோ செட் பேக் டிஸ்டன்ஸ் சுத்தி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாமே நம்ப ஃபாலோ பண்ணி கட்டணுமா அப்படின்றத கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் இந்த அப்ரூவல்னு சொல்றோம். அப்ப நம்ம எப்படி வீட கட்டப் போறோமோ, அந்த மாதிரி ஒரு பிளான ரெடி பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு நம்ப அனுப்பணும். அந்த பிளான பார்த்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் குடுப்பாங்க. ஓகே. இது வந்து ஃபைன். நீங்க வந்து இது கட்டிக்கலாம் அப்படின்னு அந்த பிளானுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து பில்டிங் அப்ரூவல்னு சொல்லலாம். இல்ல பிளான் அப்ரூவல்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப இத வந்து நம்ம வந்து எந்தெந்த அப்ரூவல் இருக்கு பார்த்தீங்கன்னா, சிஎம்டிஏ, டிடிசிபின்னு சொல்லிட்டு 2 வகையான அப்ரூவல் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது சிஎம்டிஏ, டிடிசிபி அப்படின்னு. சிஎம்டிஏ அப்படின்றது சென்னைக்குள்ள வர்றது. சென்னையில நீங்க வச்சிருக்கீங்க வீடு கட்ட போறீங்கன்னா, சிஎம்டிஏ அப்படி வாங்கணும். சென்னைய தாண்டி நீங்க போயிட்டீங்கனாலே எல்லாத்துக்குமே டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும். ஓகேவா? அப்ப 2த்துக்கும் என்ன ப்ராசஸ் அப்படின்றத தெளிவா பார்த்துடலாம். முதல்ல சிஎம்டிஏ அப்ரூவல். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். டாக்குமெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பிளான் அப்ரூவலுக்கு பார்த்த மாதிரி தான். சேல் டீட். ஓகேங்களா? சேல் டீட்னா என்னன்னு தெரியும். பிளான் அப்ரூவலே நம்ம சொல்லிட்டோம். சாரி, பிளாட் அப்ரூவல். லேண்ட் வாங்குறதுக்கு அப்ரூவல் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? அதில இருக்க விஷயங்கள் எல்லாமே இதுலயும் தேவைப்படும். சேல் டீட் தேவைப்படும். பேரண்ட் டாக்குமெண்ட்டு, ஈசி, பட்டா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட் லேஅவுட். இப்ப அந்த பிளாட் லேஅவுட்னா, ஒரு லேஅவுட் இப்ப நம்ம ஃபேமிலின்னு ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? பிளான் இதில அந்த ப ப லேண்ட் அப்ரூவல்ல. அங்க வந்து இவ்வளோ பெரிய லேஅவுட்ல நம்ம பிளாட் அவங்க வந்து நெறைய பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. இப்படி பிரிச்சு இஷ்டத்துக்கு இப்படி வேணா பிரிச்சிருப்பாங்க. அதில இந்த பிளாட் தான் நம்மளுடைய பிளாட்டா இருக்கும். ஏ அப்படின்ற பிளாட். இப்ப இது வந்து நம்மளுடைய பிளாட். ஆனா இது ஒட்டுமொத்தமா இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு பேரு லேஅவுட்ன்னு சொல்லுவாங்க. இந்த லேஅவுட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட விக்கிற அந்த பில்டரே குடுப்பாங்க. ஸோ அந்த லேஅவுட் வேக்கன்ட் லேண்ட் டாக்ஸ் கட்டியிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? என்னன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, காலியா இருக்கு அப்படின்னா, அது காலியா இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கு பேர் தான் வேக்கன்ட் லேண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சப்போஸ் நீங்க ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க. அந்த லேண்ட் வாங்கும்போது இந்த வேக்கன்ட் லேண்ட் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விக்கிறவர் வந்து கட்டியிருக்காரா அப்படின்றது செக் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரு ஒரு வேள டாக்ஸே கட்டாம உங்ககிட்ட தள்ளி விட்டாருன்னா, நீங்க தான் கட்டியாகணும். அவருக்கும் சேர்த்து டாக்ஸ். ஓகேவா? அதனால அது மாரி செக் பண்ணி வாங்கிக்கிட்டு, அந்த வேக்கன்ட் லேண்ட் டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெடி பண்ணிக்கணும். அடுத்து ஆதார் கார்டு, பான் கார்டு. இவ்வளோ தான் டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ட ரெடி பண்ணிக்கிட்டு, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, லைசென்ஸ் சர்வேயர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. நீங்க கான்ட்ராக்டர்னா, நீங்க பண்ண முடியாது இந்த வேலைகள. ஓகேவா? இதுக்குன்னு பிளான போடுறதுக்கு, பிளான் அப்ரூவல் வாங்கி கொடுறதுக்கு லைசென்ஸ் சர்வேயர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டால அங்கீகரிக்கப்பட்டவர். நீங்க வந்து அப்ரூவல் குடுக்கலாம். நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு ரெகக்னிஷன்ஸ் குடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்ல. ஓகேங்களா? அவர்கிட்ட போனீங்க அப்படின்னா, இந்த மாரி உங்க ஏரியா, உங்க விஷயங்கள்லாம் சொன்னீங்கன்னா, அவரே ஒரு பிளான் போடுவாரு. இல்ல நீங்க ஒரு பிளான போட்டிருந்தா கூட, அவரே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளான வச்சு ஆன்லைன்ல சப்மிட் பண்ணுவாரு. ஆன்லைன்ல உங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த லைசென்ஸ் சர்வேயர பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இத பார்த்துட்டு, லைசென்ஸ் சர்வேயர பார்த்துட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே குடுத்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ குடுக்கும்போது அவரே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நீங்க குடுத்துருக்கக்கூடிய பிளான் செட் பேக் டிஸ்டன்ஸ்லாம் பார்ப்பாரு. உங்க ஏரியால இந்த செட் பேக் டிஸ்டன்ஸ் கரெக்ட்டா இருக்கா? அந்த நார்ம்ஸ்லாம் கரெக்ட்டா போட்டுருக்கீங்களா பார்த்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணுவாரு. அப்ளை பண்ண உடனே ஆன்லைன்ல அப்ரூவல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா, ஓசி டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அந்த ஓசி டிராயிங்க எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து குடுத்துருவாரு. இது எல்லாமே அவர் பண்ணி குடுத்துருவாரு. ஓசி டிராயிங் எடுத்து உங்ககிட்ட குடுத்துருவாரு. நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, அந்த டாக்குமெண்ட்ஸு, அந்த ஓசி டிராயிங் இது எல்லாமே ஓசி டிராயிங்ன்றது வந்து
நீ அப்ளை பண்ண டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஓசி டிராயிங் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிசிசிபி ஆர் சிஎம்டிஏ இந்த 2 விஷயம் இருக்குது. சிஎம்டிஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா G+3க்கு மேலே நீங்கள் கட்டுறீங்க பில்டிங் அப்படின்னா இங்கே வந்து சிஎம்டிஏக்கு போகணும். அப்படி இல்லைனா அதுக்கு கீழே கட்டும்போது ஜிசிசிபின்னு இருக்கும், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஜிசிசி பி இல்லை ஜிசிசின்னு தான் இருக்கும். ஓகேவா, ஜிசிசி அங்கே போயிட்டு போகணும். இது ரெண்டுமே சென்ட்ரலில் இருக்கும். ஜிசிசின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் அந்த ஜிசிசிபி. சிஎம்டிஓ அங்கே தான் இருக்கும். இப்போ வந்து G+3க்கு மேலே கீழே போகும்போது ஜிசிசி, G+3க்கு மேலே போகும்போது சிஎம்டி. ஓகேங்களா, இது 2 விஷயம் இருக்குது. இதில் போனால் நான் சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. லைசன்ஸ் சர்வேரை பாருங்கள். அவர் வந்து உங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்ம்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடச்சவொடனே ஓசி டிராயிங்னு எடுத்து கொடுப்பாரு. அந்த டிராயிங் இந்த டிராயிங் ஓகேங்களா, இந்த டிராயிங் ப்ளஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு G+3க்கு மேலே போனீங்கன்னா சிஎம்டிஏ, G+3க்கு கீழே வந்தீங்கன்னா ஜிசிசிபி. இந்த ஆஃபீஸில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து காஸ்ட் எல்லாம் டிடி எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். இதுதான் வந்து சிஎம்டிஏ அப்ரூவலுக்கான ப்ராசஸ். இப்போ அடுத்து டிடிசிபி அப்படின்னு வரும்போது 2 விஷயம் இங்கே பண்ண வேண்டியது இருக்குது. டாக்குமெண்ட் வைஸ் சேம் தான். சிஎம்டிஏக்கு என்ன டாக்குமெண்ட்ஸோ அதே தான் எடுத்துகிட்டு போகணும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வேறு மாறாது. வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து 2 அப்ரூவல் நீங்கள் வாங்கணும். பிளானிங் பெர்மிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, பில்டிங் பெர்மிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் பிளானுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா அந்த பில்டிங்க்கு ஒரு அப்ரூவல் வாங்கணும். பிளானிங் பெர்மிட்ன்றது ப்ளூ பிரிண்ட் மாதிரி வரும். ஓகே, என்னன்னா இந்த ஒருக்கு பாருங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே லைசன்ஸ் சர்வேரை பாருங்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவை பார்த்து இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் போட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. இல்லை நம்மள மாதிரி கான்ட்ராக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இது போடலாம், போட்டு கொடுக்கும்போது. ஆனால் சைன் நம்ம பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. இன்ஜினியர்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்ம சைன் போட முடியாது, லைசன்ஸ் சர்வேர் தான் போடணும். ஸோ ஓகேங்களா, நம்ம பிளான் வேணால் போட்டு கொடுக்கலாம். இதை போட்டு கொடுத்து லைசன்ஸ் சர்வே பார்த்தோம் அப்படின்னா பிளானிங் பெர்மிட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன்ஸ் போட சொல்லுவார் அவர். நம்ம வீடு எவ்வளோ கட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு எஸ்டிமேஷன்ஸ் போட்டுக்கணும். ஓகேவா, அதுவே நம்மளே கூட போட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாமே போட்டுட்டு இந்த மாதிரி பஞ்சாயத்து ஆஃபீஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா பிளானிங் பெர்மிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாயிடும். இது ஒன்று. அடுத்து பில்டிங் பெர்மிட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, பில்டிங் பெர்மிட்னா இந்த எஸ்டிமேஷன் போட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிமேஷனில் ஒரு % ஆஃப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பெர்மிட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் வீடு கட்ட போகிறேன், இதுக்கு இவ்வளோ காஸ்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. அது எதை பொறுத்து கேட்பாங்கன்னா இந்த எஸ்டிமேஷன் போட்டிருப்பீங்களா இதை பொறுத்து ஒரு % வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவுமே இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் போனீங்கன்னா கிடைக்கும். அது உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டிடிசிபி ஆஃபீஸ் போனீங்கன்னா இங்கேருந்து பில்டிங் பெர்மிட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். மொத்தமாக 2 அப்ரூவல் டிடிசிபி சிஎம்டிஏக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஓகேவா, இது தேவைப்பட்ட உடனே லைசன்ஸ் சர்வேரை பார்க்குறீங்க. லைசன்ஸ் சர்வேரை பார்த்த உடனே இந்த ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பிளான் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்ளை பண்ணுவார். ஓசி டிராயிங் எடுக்கணும், கொடுப்பாரு. அதை எடுத்துகிட்டு போய்ட்டு சிஎம்டிஏ இல்லை டிசிசிபி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் அப்ரூவல் கிடச்சிரும். அடுத்து இதே டிடிசிபினா சேம் ஒரே டாக்குமெண்ட்ஸ் தான். ஓகேவா, ஆனால் இங்கே வந்து 2 விஷயம் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து பிளானிங் பெர்மிட், இன்னொன்று பில்டிங் பெர்மிட். பிளானிங் பெர்மிட் வந்து இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிக்கிட்டு எஸ்டிமேஷன் ரெடி பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணோம். பிளானிங் பெர்மிட் ஓகேவாயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிமேஷனை வச்சு ஒரு % அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பெர்மிட்டு. இது பே பண்ணிட்டீங்கன்னா 2 அப்ரூவல் வாங்கிடலாம். ஓகேங்களா, இவ்வளோ தான் அப்ரூவல் ப்ராசஸ். இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவலான பிளானை வச்சு ஸ்ட்ரக்சரல் டிசைனும் எலிவேஷனும் நம்ம ஸ்ட்ரக்சரல் எலிவேஷனும் ப்ளஸ் ஸ்ட்ரக்சரல் டிசைனும் ரெடி பண்ணோம். அது அடுத்த கண்டென்ட்டில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.